ஹாய்! இன்றைக்கி நாங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸை பார்த்தீங்கன்னா வந்து இலை கொழுக்கட்டை செஞ்சோம். அது வந்து கடலைப்பருப்பை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ஊற போட்டு அதை வந்து அவிச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இடியப்ப மாவு இருந்தால் அதை எடுத்துக்கலாம். தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு அதில் வந்து உப்பு போட்டுக்கிட்டு நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் வந்து ஒரு மூடி துருவி வச்சுக்கணும். அந்த தேங்காய் துருவி வச்சுக்கிட்டு நான் வந்து தேங்காவை எப்போதும் மிக்சியில் விட்டு ஆட்டிப்பேன். தேங்காவை துருவி அதில் வந்து ஏலக்காய் போட்டு மிக்சியில் விட்டு ஆட்டிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சுருக்கோம்ல கடலைப்பருப்பு, அதையும் மிக்சியில் விட்டு ஆட்டி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வெல்லம் தேவையான அளவு எடுத்துக்கணும். அப்போ வெல்லத்தை நல்லா தட்டி அதை வந்து வாணலில் அடுப்பு பற்ற வச்சு வாணலில் அதில் வச்சு கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த வெல்லத்தை வந்து கரையிற மாதிரி செய்யணும். அதுக்குள்ளே நம்ம பக்கத்தா மாதிரி அந்த தேங்காவை என்ன பண்ணணும்னா நல்லா வந்து தேங்காய் பூவை நல்லா வறுத்துக்கணும். ஸோ தேங்காய் பூவாக வறுத்துக்கலாம். எங்களுக்கு வந்து தேங்காய் பூவாக பிடிக்காதனால நாங்கள் மிக்சியில் விட்டு ஒரு ஓட்டை ஓட்டி நாங்கள் வறுத்துக்கிட்டோம். வறுத்து அதை வந்துட்டு இந்த இது இருக்குது இல்லையா, தேங்காய் பாகு வெள்ளைப்பாகு இருக்குல்ல, அந்த வெள்ளைப்பாகில் வந்து போட்டு நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கு அப்புறம் இந்த ஏலக்காய் வந்து கடலைப்பருப்பை அரைச்சி வச்சுருக்கோம்ல, மிக்சியில் ஒரு ஓட்டை வேக வச்சதை மிக்சியில் ஒரு ஓட்டை ஓட்டி வச்சுருக்கோம்ல, அதை வந்து மறுபடியும் இதில் போடணும். ஓகேவா? போட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டால் உங்களுக்கு இந்த மாதிரி பதத்துக்கு வந்துடும். ஒரு வேளை இதில் முன்ன பின்ன பதம் வந்து லிக்விட் ஆகணுதுன்னா கொஞ்சம் மாவு வந்து தண்ணி கலக்காத மாவு இருந்தால் அதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கெட்டி ஆகிடும். அவ்வளோதான், நமக்கு வந்து பூர்ணம் ரெடி ஆகிடுச்சி. அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணி நம்ம அவிக்க வேண்டியதான். இந்த மாதிரி உருண்டையாக எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்மக்கிட்ட இலை இருக்காது, சரியா? அதனால் இந்த மாதிரி நான் வந்துட்டு பாலித்தீன் கவர் எப்போதுமே யூஸ் பண்ணிப்பேன். அந்த பாலித்தீன் கவரில் இந்த மாதிரி மாவை தட்டிக்கிட்டு அதில் வந்து பூரணத்தை வச்சு அதுக்கப்புறம் மடிக்கணும். ஸோ வந்து பாலித்தீன் கவரோடு வச்சிடக்கூடாது. ஸோ ஒரு கவர் இருந்தால் போதும் செய்கிறதுக்கு. இந்த மாதிரி பூரணத்தை வச்சு நம்ம அப்படியே ரோல் பண்ணி நம்ம வந்து இட்லி பானையில் தேவையான அளவு வச்சு அவிக்க வேண்டியதான். அவிச்சு எடுத்தால் நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா அழகாக பரப்பி நம்ம குட்டி குட்டியாக நமக்கு தேவையான சைஸுக்கு, சில பேர் பெருசாகவும் செய்வாங்க, நம்ம குட்டியாகவும் செஞ்சுக்கலாம். நான் கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் செஞ்சுருக்கேன். அழகாக நம்ம இந்த மாதிரி தட்டி அப்படியே மடக்கி என்ன செஞ்சிடணும், அப்படியே ஹோல் பண்ணிடணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இது கேப் இருந்தால் ஹோல் பண்ணிடணும். ஹோல் பண்ணி பாருங்கள், அப்படியே ஹோல் பண்ணி என்ன பண்ணணுன்னா அந்த இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். கவரை எடுத்துகிட்டு அப்படியே தனியாக வந்துடுது பாருங்கள். இது வந்து இந்த மாதிரி தட்டுறப்போ கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கிங்க. பாலித்தீன் கவரில் கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கிங்க. இப்போ நிறையா தட்டியாச்சு. தட்டி நான் இப்போ இட்லி பானையில் வச்சு அவிக்க